மேஷ ராசி. மேஷ ராசி நம்ம வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை பார்த்தோம். 2025 சனி வந்து உங்களை டாமினேட் பண்ணுற அளவுக்கு 12th ஹவுஸில் பொசிஷன் எடுத்திருக்கு. இப்போ குரு சப்போர்ட் பண்ணுமா? ஏன்னா குரு தான் வந்து ஒரு ப்ரொடெக்டிங் பிளானட். ஒரு மனிதனுக்கு நடக்கக்கூடிய கெடுதலை தடுக்கக்கூடிய சக்தி. குரு பார்வை இருந்தால் அந்த கெடுதல் விலகும். குரு பார்வை இருந்தால் ஒரு தோஷம் விலகும். குரு பார்வை இருந்தால் ஒரு சுப பலன் நடக்கும். இதுதான் குருவுடைய பார்வைக்குண்டான பலம். பொதுவாக குருவுடைய பொசிஷன் நம்ம பார்க்கும்போது அது சில ஸ்தானங்களில் இருக்கணும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் முதல் ராசி உங்களுக்கு குரு 2லிருந்து 3ஆம் இடத்துக்கு போகிறார். டிஸ்பிளே நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். ரிஷபத்துலேருந்து மிதுனத்துக்கு டிரான்சிட் மே 15, 2025. இந்த குரு ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போனாலும் குரு உங்களுக்கு யோகர், லார்ட் ஆஃப் 9 அண்ட் லார்ட் ஆஃப் 12, 9 மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபன். அந்த சுபகிரகம் வந்து எந்த இடத்துல இருந்தாலும் அதோடைய சுபத்தன்மையை கொடுக்கும். அதே நேரத்தில் லார்ட் ஆஃப் 12ன்னு சொன்னதுனால கொஞ்சம் விரயத்தையும் கொடுக்கும். இப்போது ஒரு 3ஆம் இடம் அப்படின்னா என்ன? உங்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலயமா சில சப்போர்ட் கிடைக்கிற நேரம் தான் இது. ஸோ இளையவங்க உங்களோட வயசில் கம்மியாக இருக்கக்கூடிய இளைய சகோதர சகோதரிகள் மூலயமா ஒரு சப்போர்ட் கிடைக்குது. நெய்பர்ஸ் மூலயமா கிடைக்கும். அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் மூலியமாக நீங்கள் பழகினவர்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய நட்பு வட்டாரம், தெரிந்தவர்கள், அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள், இதெல்லாம் அந்த குரு வந்து பலனை கொண்டு வரும். இப்போது மேஷத்துக்கு இது ஒரு ஸ்தானபல குருவா? ஒரு நல்ல ஸ்தானத்தில் இருக்காரா? நல்லது செய்வாரா? தானா செய்வாரா? கொடுப்பாரா? அப்படி ஒரு குருவா நம்ம எடுத்துக்க முடியாது. அப்படி ஒரு ஸ்தான பலம் கொண்ட குரு கிடையாது. பட் பார்வை பலம் கொண்ட குருவா எடுத்துக்கலாம். மேஷத்துக்கு பார்வை பலம். அதை சனியை பார்த்துருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். 12th ஹவுஸில் சனி விரயத்தில், குரு வீடு, அது குரு பார்த்துருந்தா உங்களுக்கு வந்து ஒரு சுப விரயங்களை கொடுக்கும். பட் குரு பார்வை எங்கே விழுதுன்னா மேஷத்துக்கு கரெக்டாக 9ஆம் இடம் தனுர் வீட்டில் குரு பார்வை நேர் பார்வை விழுது. மேஷத்துக்கு 7th ஹவுஸ் 7ஆம் இடத்துல குரு பார்வை விழுது. அதே மேஷத்துக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல குரு பார்வை விழுது. இதெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் ஆக்டிவாக நல்ல ரிசல்ட்டை தரும். என்ன தரப்போகுது அதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வரோம். என்ன தரப்போகுது? முதல்ல இந்த மேஷத்துக்கு 7ஆம் இடமான துலாம் வீட்டை குரு பார்க்குறாரு இல்லையா, அவர் என்ன செய்வார்? அந்த துலாம் வீட்டுக்கு என்ன பலன்? 7th ஹவுஸ் அப்படிங்கிறது உங்களுடைய பார்ட்னர்ஷிப், உங்களுடைய ரிலேஷன்ஷிப், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர், அது ரிலேட்டடான மேட்டர்ஸில் உங்களுக்கு வந்து ஒரு சுபமான ஒரு பலன்களை தரும். ஒரு வேளை உங்கள் 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஒரு மனஸ்தாபமோ, ஒரு மனசஞ்சலமோ, ஒரு மன வருத்தமோ, ஒரு மனக்குழப்பமோ, ஒரு தேவையற்ற சிந்தனையோ, ஒரு தேவையற்ற முரண்பாடான கருத்துக்களோ, உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன மோதல்கள் இருந்தால் அதை வந்து அழகாக தெளிவாக ஒரு நல்ல எண்ணங்களோட, ஒரு நல்ல உணர்வுகளோட சரி செய்யும் பார்வை தான் அந்த குரு பார்வை. ஸோ குரு பார்வை 7ல் இருக்குன்னு சொன்னோம்னா கணவன் மனைவி, தொழில் கூட்டாளிகள், ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு மனஸ்தாபம் வருது, மன வலி வருது, மன வேதனையாக இருக்கீங்க, ஒரு குழப்பம் இருக்குது, ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் இருக்குது. அதில் இந்த குருவுடைய பார்வை நிவர்த்தி செய்யும். அந்த பிரச்சனையை வந்து சுமூகமாக்கிடும், அதை வந்து சால்வ் பண்ணிடும், அதில் இருக்கக்கூடிய வருத்தத்தெல்லாம் நீக்கிடும், அதில் இருக்கக்கூடிய குழப்பத்தை மறைக்கும், தெளிவு ஏற்படுத்தும், ஒரு பரஸ்பர அன்பை வந்து பரிமாற்றம் செய்வதற்கு உறுதுணையாக இருக்கும். அதுதான் அந்த குரு பார்வை. இந்த பார்வை இன்னொரு வகையிலையும் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தலாம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரு பார்வை 7ல் விழுந்தால் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்வு செய்யலாம். ஸோ திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமண முயற்சியில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு 12ல் சனி எப்படியோ டிலே பண்ணோம், ஆனால் குரு பார்வை என் ரிசல்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அது கொடுக்கும். அதுதான் இந்த மேஷத்துக்கு 7ஆம் இடமான துலாம் வீட்டை குரு 5வது பார்வையாக பார்க்குறாரு மிதுனத்திலிருந்து. இதுதான் உங்களுக்கு முதல் பலன் மேஷத்துக்கு கிடைக்க போகுது.